பல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவார்த்தைக்கு நன்றியாப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளோட கண்கள், ஆவிக்கிற கண்கள் திறக்கட்டும், விடுதலை சமாதானம் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஆசீர்வாதமாக இருங்க, ஜெபத்தோடு இருங்க, பரிசுத்தாவின் நிறைவோடு இருங்க, ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. நீதிமொழி 8 சொல்லப்படுகிறது, என்னை கண்டடையும் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்து தயவு பெறான் இருக்கு. 8:35 தானப்பா அந்த வார்த்தை உங்களுக்கு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை கண்டடைகிறவன். நீதிமொழிகள் 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கடைசி பகுதியில் வருமாறு 2வது முதல் வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். எத்தனாவது வசனம்? 35. கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். நீ ஆண்டவரை கண்டடைகிறவனுக்கு இயேசுவே கண்டடை ஜீவன் இருக்கு, கர்த்தரிடத்தில் தயவு இருக்குது. காலை வேளையில அவர் வார்த்தையின் மூலமா, அவருடைய சமூகத்தின் மூலமாய் இன்னைக்கு நாம் அவரை கண்டடைகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இறை வார்த்தைக்கு போமா வாசிக்கலாம். எரேமியா 31:19. நாம் மன்னிப்பை பெற 3வது படி என்னன்னா, முதல் படி நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும், 2வது படி நம்ம பரிசோதித்து பார்க்கணும் இருக்கு. சுயக்கிரியில் மன்னிப்பு பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தன்னைத்தானே சோதித்து அறியணும். இப்போ 3வது மனஸ்தாபப்படணும். 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நல்லா வாசிமா. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமாம், கர்த்தரிடத்தில் திருமணம் மனஸ்தாபப்படணும். இளையகுமாரன் மனஸ்தாபப்பட்டான். பரத்துக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன், இனி உடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவன், கூலிக்காரன் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. மனஸ்தாபம். இன்னைக்கு இந்த செய்தி கேட்குற எத்தனை பேர் தேவை பிள்ளைகள் மனஸ்தாபப்படுறீங்க. ஐயோ, இப்படி பேசிட்டேனே, இப்படி செய்துட்டேனே, தேவனை துக்கப்படுத்திட்டேனே, உங்களை வருத்தப்படுத்திட்டேனே. எத்தனை பேர் மனஸ்தாபப்படுறீங்க? செய்த தப்புக்கு மனஸ்தாபப்படாமல் மன்னிப்பு கிடைக்காது. மனஸ்தாபப்பட்டவன் தான் மனம் திரும்புவான். கிறிஸ்து கேட்ட துக்கம் மனஸ்தாபத்தை கொண்டு வராமல் மனம் திரும்புதலை கொண்டு வருமா. இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத விட இவங்க பேசுனதுனால என் வாழ்க்கையில் தவற உணர்த்தப்பட்ட, திருந்திட்டேன்னு சொல்லு. கிறிஸ்துக்கு ஏற்றபடி தேவனுக்கு ஏற்ற சிக்ஷை, போதக சிக்ஷை, அதுதான் தேவனுடைய பிள்ளைய வளரும் ஜீவ வழி. அது உனக்கு போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. சிக்ஷைனா கண்டிப்பு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளன்றிருக்கு. செய்த தப்ப எச்சரிச்சார்னா, ஆண்டவர் உணர்த்தினார்னா உடனே மனஸ்தாபப்படுங்க. தாவீது செய்த பாவத்தை நாத்தான் வேலை கொண்டு எச்சரித்தார், உடனே மனஸ்தாபப்பட்டு ரெட்டு உடுத்தினான். என் தேவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன்னு மனஸ்தாபப்படலையா? இந்த செய்தி மூலமாய் தப்பு செய்ததுக்கு மனஸ்தாபப்படுங்க, அப்பதான் மன்னிப்பு கிடைக்கும். 21:29 மத்தேயில ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை. மூத்த பிள்ளைய பார்த்து தோட்டத்துக்கு போயிட்டு வானா, ஒருத்தன் மாட்டேன்னா வேற மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் போறேன்னா 2வது போகலை. இந்த சம்பவத்தை வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து,
மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ரெண்டு மகள்ல யாரு இதுல தேவனுக்கு பிரியமான பிள்ளை, தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைனா? மாட்டேன்னு சொன்னவன் பின்னாடி அப்பா வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிலேன்னு சொல்லி தப்ப உணர்ந்து மனசாபப்பட்டு அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சான். ரெண்டாவது மகன் நான் போறப்பான்னு சொல்லிட்டு அவன் போகலை. அவன் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமலே போயிட்டான். அந்த தப்பு, அந்த தவறுங்கிறது அது உணர்ந்து அவன் மனசாபப்படலை. ஆனால் இளையவன் மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஐயோ அப்பா வார்த்தை கீழ்ப்படுகிற மனஸ்தாபப்பட்டு திரும்ப அந்த வேலையை செய்தான். தகப்பன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் உடனே அப்பா அந்த மூத்த மகன் மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலை செஞ்சதை பார்த்து அதை மன்னிச்சு பிள்ளை ஆசீர்வதிச்சிருப்பாரு. போறேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தவன் அவன் நன்மையை பெறுவதற்கு பதிலாக நன்மை இழந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படாமலேயே நீ தேவனிடத்தில் மன்னிப்பை பெறாமல் இருக்காங்க. செய்த தப்புக்குன்னு ஐயோ அப்பா போச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு போகலையே அப்படின்னு மனஸ்தாபப்படலாமே. பாட்டை வந்து சாரி கேட்டதா சொல்லலை. ஆனால் மூத்த குமாரன் மனஸ்தாபப்பட்டது அந்த வேலையை செய்ததுனால தான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அவன் பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கும்னா நம்ம செய்தது தப்பு, அதை உணர்ந்து சாரி கேட்கறது தான் உண்மையானது. நீங்கள் மனஸ்தாபப்பட்டங்க உடனே ஆண்டவர் மன்னிச்சு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம செய்த தவற கண்டிப்பாக அதை தப்புன்னு உணரணும். தப்புன்னு உணர்ந்துறது தான் அந்த உணர்கிறவன் தான் சாரி கேட்பான். உணராதவன் அதை கேட்க மாட்டான். அப்போ உணர்ந்தவனுக்கு மன்னிப்பு உண்டு, உள்ளவனுக்கு மன்னிப்பு உண்டு. மனசாப்பட்டனால பாவ அறிக்கை செய்கிறான், உடனே மன்னிப்பு கிடைக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாய் ஒரு இளைய குமாரனை போல, ரெண்டு குமாரில் மூத்த குமாரனை போல நீங்கள் மனசாபப்படுவீர்களானால் கட்டாயம் மன்னிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்க. நல்ல பிதாவே, இந்த செய்தியின் மூலமாய் இதுவரையும் தப்புன்னு உணர்ந்து ஐயோ இப்படி பேசிட்டேமே செஞ்சிட்டேன்னு மனஸ்தாபப்படுறவங்களாக இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அந்த செய்தி மூலம் உங்களை மன்னிக்கிறார். கண்டிப்பாக மன்னிச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.